நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோமே, மகிமைப்படுத்துகிறோம். தேவாதி தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா அந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் வல்லமை நாள் இந்த 5ஆம் தேதி அப்பா அந்த விகுதி புதன் அன்று ஆண்டவரை உங்கள் சன்னிதானத்தில் ஆண்டவரை அமர்ந்திருப்பது ஒரு மனமாற்றத்தை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தபடியாக ஆண்டவரை இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தபடியாக, பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. அந்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் ஆண்டவர் அசைவாடும்படியாக ஜெப ஆவியினால் ஆண்டவரே அப்பா அந்த நற்செய்தி வாசகத்தின்படியாக ஆண்டவரை நீ ஜெபிக்கும் போது உன் கதவரையே அடைத்து கொண்டு ஆண்டவரை உள்ளிருந்து ஆண்டவரை ஜெபிப்பதற்காக அந்த ஜெப ஆவியை எங்கள் மீது பொழியபடியாக ஜெப சிந்தனை எங்கள் தந்து அப்பா அந்த மாதம் முழுவதும் ஆண்டவரை அப்போ அந்த 40 நாளும் ஆண்டவர் உன் சன்னிதானத்தில் இருந்து ஜெபிக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்னை மரியாளும் அப்போஸ்தலரும் இணைந்து ஜெபிக்கும் போது அக்கினி மதனாக இறங்கின ஆவியானவர் இப்போ நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஜெப சிந்தனையோடு நாங்கள் ஆண்டவரை மன உருக்கத்தோடு எங்கள் இருதயத்தில் உள்ள கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் கழுவி எங்கள் ஜெப ஆவி எங்கள் ஊற்றமடியாக ஜெபிங்க இந்த இடத்துல ஒப்பு கொடு ஜெபிக்கிற ஆண்டவன் சொல்லி இந்த பாடல் வழியாக நம்ம முழுமையாக ஜெப ஆவியை எங்கள் மீது ஊற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா. ஒப்பு கொடுத்து முழுமையாக நம்மளை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர பலி, விண்ணப்பங்கள், ஜெபங்கள் ஆண்டவரை ஏறெடுப்பதற்காக அப்பா தொடக்க நூல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆபேல் காயினை குறித்து ஆண்டவரை திட்டமிட்டு ஆண்டவரே அப்பா ஆபேல் ஜெபத்தை கேட்ட என் தெய்வமே, எங்கள் ஜெபங்களை நீர் கேட்கும்படியாக ஆண்டவரே உன் திருப்பாத்திரங்களை எங்களை ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். 2 தீமோத்தி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5 என் தாத்தா பாட்டிகள் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தினால ஆபேல் ஆண்டவரை நீ பயன்படுத்தின ஆண்டவரே எங்களை நீ பயன்படுத்தி மூதாரிகள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக ஆண்டவர் எங்களுக்கு மீட்பேன் தெய்வமே. அப்பா எங்கள் ஜெப சிந்தனை ஆண்டவரே அப்பா எங்கள் தந்தைகளை வழிநடத்துவதற்காகவும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா. ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெபம். ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெபம். என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆண்டவரே உபவாசித்து உடலை உரித்து ஒவ்வொரு நாள் நான் ஜெபிப்பதற்காக எங்களுக்கு இந்த தபக்காலத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ராஜா. எசையா 58ஆம் அதிகாரம் முதல் சொல்லப்படுவது நீ உண்ணா நோன்பு இருக்கும் போது நீ பேரொளி எழுப்பி கூப்பிடும் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் பேரொளி எழுப்பி உண்மை கூப்பிடுவதற்காக அந்த ஜெப ஆவி ஆண்டவரே உருக்கமா ஜெபித்த ஆண்டவரே உபவாசித்து உடலை ஒருத்து நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதற்காக ஜெப சிந்தனையை ஜெப ஆவி எனக்கு கொடுத்து என்னை வழிநடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ஜெப சிந்தனையோடு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும்
ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆண்டவரே, திறப்பின் வாசல் நிக்கணும் ஆண்டவரே. என் தேசத்திற்காக கதறி ஜெபிப்பதற்காக, ஒரு ஆத்மாவை தேடிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எசையா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7-8 படியாக, என் பணிக்காக நான் யாரை அனுப்புவேன் என்று சொல்லும்போது, அடியேன் நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று எசையா தீர்க்கதரிசி எழுந்தது போல ஆண்டவரே, நாங்களும் எழுந்து உன்னோடு ஆண்டவரே குரல் எழுப்பி என் தேசத்திற்காக, ஆண்டவரே என் திருச்சபைக்காக, ஆயர்களுக்காக, குருக்களுக்காக, போப்பாண்டவருக்காக, கன்னியர்களுக்காக ஜெபிப்பதற்கு ஒரு வரங்களை வல்லமை எனக்கு தந்து என்னை வழிநடத்தும் ஆண்டவரின் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இந்த வரிகளை பாடுவோமா? திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் கதறணுமே, என் தேசத்திற்காய் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. இயேசுவே, தானியேலை போல ஆண்டவரே முழங்கால் படியிட்டு, தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19-20 படியாக, சிங்கத்தின் குகையிலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது சிங்கத்தின் நாவுகள் கட்டப்பட்டது போல ஆண்டவரே, முழங்கால்கள் முழங்கணும் ஆண்டவரே. அப்பா, என் கண்களெல்லாம் குளமாகணும் ஆண்டவரே. தானியேலை போல 3 வேளை ஜெபிப்பதற்கு ஒரு புதிய பலனை, புதிய ஆவி எனக்கு அனுப்பும் ஆண்டவரே. எசேக்கியேல் 36-26 படியாக புதிய ஆவியை உங்க உள்ளத்தில் அனுப்புவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த நிலையில் நான் உயிர் பெற்று எழுவதற்காக புதிய ஆவி எங்கள் உள்ளத்தில் அனுப்பி எங்களை புதுப்பிப்பதற்காக இந்த தபக்காலத்தில் எங்களையே நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. நன்றி ஆண்டவரே. ஜெப சிந்தனையோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதற்காக, என் முழங்கால் முழுவதும் ஆண்டவரே எளிய ஆண்டவரே, விளாந்தத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவரே அக்கினி மதனாக இறங்கின ஆண்டவரே, பாவால் தெய்வத்தை ஆண்டவரை சுட்டு எரித்த என் தெய்வம், முழங்கால் படியிட்டு நான் ஜெபிக்கும் போது என் தடைகளெல்லாம் உடைத்த ஆண்டவரே, நன்மையான பாதைகளை எங்களை வழிநடத்துகிறவரே என்று சொல்லி முழங்கால்கள் முடங்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் ஒவ்வொரு நாள் என் முழங்கால் முடங்கி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை கேட்பதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவன் ஒப்பு கொடுத்து இந்த வரிகளை பாடுவோமா? முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும், என் கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே.
ஆவியானவரே 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 ஜெப ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெப ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெப ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. நன்றி ஆண்டவரே. ஜெப ஆவியோடு ஆண்டவரே எங்களை நல்வழிநடத்துவதற்காக இன்னைக்கு அருமையான இன்னைக்கு முதல் வாசகம் நமக்கு சொல்லுவது யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12 18 வரைக்கும் வாசிக்கும் போது ஆண்டவர் இன்னைக்கு எதை விரும்புகிறாருன்னா, உன் ஆடையை கிழித்து கொள்ள வேணாம், உன் இருதயத்தை கிழித்து கொள்ளும் மகளே. ஆடையை நிச்சயம் உங்கள் ஆடையை நீங்கள் மாற்றிக்கொள்ள. என் உள்ளம் மாறணும், என் இருதயம் மாறணும், என் எண்ணங்கள் மாறணும், என் செயல்கள் மாறணும், என் நடத்தைகள் எல்லாம் மாறுவதற்காக ஆண்டவர் இன்னைக்கு ஜெப சிந்தனையோடு நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்னை மரியாள் அதுக்கு தான் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38வது வசனம், ஆண்டவரே உன் வார்த்தைக்கு நான் என்ன செய்ய அடிமை ஆண்டவரே. பவுலடியார் எழுதப்படுகிறார், என்ன சொல்லுறாரு, ரோமேர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 6 சொல்லப்படுது, தொடக்கத்திலிருந்து பாடுபட்டு உழைத்த மரியாளுக்கு நான் வாழ்த்து கூறுகிறேன் என்று அந்த அடிமை நிலை யார் எடுத்துக்கிறான்? அன்னை மரியாள் அந்த வார்த்தைக்கு என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கொண்டால். சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளும் யோவானும் வரும்போது எனது இயேசு போதித்து கொண்டிருக்கும் போது உன் தாய் தேடி வருகிறான்னு சொல்லும்போது அருமையான ஒரு வார்த்தைகளை அந்த இடத்துல சொல்லுவாங்க. யார் என் தாய், யார் என் சகோதரர்? என் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களோ என் தாயும் என் சகோதரமாக இருக்கிறாய் என்று. அப்போ அந்த வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அன்னை மரியாள். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறாரு, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட முழுமையாக அந்த வார்த்தைக்கு நான் அடிமை என்று சொல்லும் போது ஆண்டவர் முழுமையாக அந்த அன்னை தாழ்நிலையை ஏற்றுக்கொண்டது போல அந்த தாழ்நிலையை எவர் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கிறாங்களோ அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்து ஆண்டவர் என்ன செய்ய செம்மையான வழியில் நமக்கு வழி நடத்துகிறார். சகோதரிகளே, அப்போ எண்ணங்கள் மாற வேண்டும், செயல்கள் மாற வேண்டும், என் நடத்தைகள் மாற வேண்டும். ஒரு சடங்கு சமுதாயத்தை போல நான் இல்லாதவரையும் ஆண்டவரே இந்த புகழ்ச்சியின் வேளையில் ஆண்டவரே அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே என்று சொல்லி நம்மளை முழுமையாக உன் வார்த்தைக்கு நான் அடிமை என்று ஒப்பு கொடுத்து இந்த பாடல் வழியாக நம்ம முழுமையாக அர்ப்பணித்து பாடுவோமா? அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே அடிமை நான் ஆட்கொள்ளும் தெய்வமே. தெய்வமே அடிமை நான் ஆட்கொள்ளும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19 சொல்லுது, நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, நான் என் உதிரத்தினால் உங்களை நான் விலை கொடுத்து மீட்டுள்ளேன், இந்த சரீரத்தினால் என் தேவாதி தேவனுக்கு பெருமை செலுத்தும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் புத்தகம் 6:19 படியாக உம்மை பெருமை செலுத்துவதற்காக நான் அடிமையாக வந்திருக்கிறேன் ஆண்டவனே. ஒப்பு கொடுத்து பாடுவோமா? என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம், இதில் எந்நாளும் வாசம் செய்யும், இதில்
என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. ஆண்டவரே, மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 19 படியாக உங்க செல்வம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்க உள்ளம் இருக்கிறது. இந்த உலக செல்வம் பூச்சியும் துரும்பும் அழித்து விடும் சகோதரிகளே. விண்ணக செல்வத்தை நீங்க சேர்த்து வைங்க என்று சொல்லும் போது ஆண்டவர் பெருமை செல்வம் எல்லாம் வெறுமை என்று உணர்ந்தேன் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த உலக செல்வத்தை எல்லாத்தையும் நான் உதறி ஆண்டவரே, இந்த விண்ணக செல்வத்தை தேடுவதற்காக என்னையே கையளித்து அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாடுவோமா? உலக இன்பமெல்லாம், உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன், நான் உதறி தள்ளிவிட்டேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. ஆண்டவரே, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20, ஆண்டவரே, வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து இயேசுவை வாழ்ற அந்த மனநிலையோடு ஆண்டவரே, இந்த பவுலடியாரோடு நீ இருந்து வழிநடத்தினது போல ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து நீ வழிநடத்துவதற்காக ஆண்டவரே, நீர் எனக்குள்ள வாசம் செய்யும்படியாக ஆண்டவரே, இந்த கல்வாரி திருப்பலியின் வழியாக என்னை நான் முழுமையாக என் குடும்பங்களை என்னை ஆண்டவரை அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறையா. வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து இயேசு எனக்குள்ள வந்து என்னையும் என் குடும்பங்களை என் பிள்ளைகளை எல்லாத்தையும் வழிநடத்துவார் என்று சொல்லி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என்னை என் குடும்பங்களையும் என் பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒவ்வொரு நாள் உன் பாதத்தில் ஆண்டவரே வைக்கிற விண்ணப்பங்கள் ஆண்டவரே விண்ணகத்தில் எட்டப்பட்டது என்று நான் ஒவ்வொரு நாளும் நான் வாசிக்கிறேன் ஐயா. அந்த வார்த்தை வழியாக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உன் பாதத்தில் ஆண்டவரே நான் விண்ணப்பங்களை வைத்து வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து இயேசுவார் வாழ்வாய் இந்த மனநிலையோடு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இந்த பாடல் வழியாக நம்ம ஒப்பு கொடுப்போமா? வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றீர், என்னில் இயேசுவே வாழ்கின்றீர். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. நன்றி ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் உன் பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பதற்காக ஆண்டவரே, அன்னை மரியாளுக்கு ஆண்டவரே அப்பா நீ கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் ஆண்டவரை கற்றுக் கொடுக்கும்படியாக சீடர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் ஆண்டவரே ஜெபிப்பதற்கு என்ன வழிகள் என்று நீ கற்றுக் கொடுத்தது போல ஆண்டவரே ஜெப சிந்தனையோடு ஜெப ஆவினால் ஆண்டவரே எங்களை வழிநடத்தும்படியாக ரோமேயர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26, 27 படியாக இறைவனிடம் நான் எப்படி வேண்ட வேண்டும் எனக்கு தெரியாது ஆண்டவரே, சொல்லனா பெருமூச்சோடு இறைவனிடம் நான் எப்படி வேண்ட வேண்டும் என்று ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற என் பரிசுத்த ஆவியானவரே அப்பா அந்த ஜெப சிந்தனைகளை கொடுக்கும்படியாக ரோமேயர் 8ஆம் அதிகாரம் 34 படியாக எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்து பிதாவுடன் வடது பக்கம் இருந்து எனக்காக பரிந்து பேசுகிற இயேசுவே அந்த ஜெப ஆவியும் ஜெப சிந்தனையும் எனக்கு கொடுத்து வழிநடத்தும் ஆண்டவர் சொல்லி முழுமையாக ஒப்பு கொடுப்போமா? என் பாவம் மன்னித்தருளும், என் பாவம் மன்னித்தருளும், உம் இரத்தத்தால் கழுவிவிடும், உம் இரத்தத்தால் கழுவிவிடும். என் பாவம் மன்னித்தருளும், என் பாவம் மன்னித்தருளும், இரத்தத்தால் கழுவிவிடும், உம் இரத்தத்தால் கழுவிவிடும்.
அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. முள்முடி எனக்காக, முள்முடி எனக்காக, ஐயா கசையடி எனக்காக, ஐயா கசையடி எனக்காக. முள்முடி எனக்காக, முள்முடி எனக்காக, ஐயா கசையடி எனக்காக, ஐயா கசையடி எனக்காக. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் பாவம் சுமந்து கொண்டே, என் பாவம் சுமந்து கொண்டே, என் நோய்கள் சுமந்து கொண்டே, ஐயா என் நோய்கள் சுமந்து கொண்டே. என் பாவம் சுமந்து கொண்டே, என் பாவம் சுமந்து கொண்டே, என் நோய்கள் சுமந்து கொண்டே, ஐயா என் நோய்கள் சுமந்து கொண்டே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே, தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. இயேசுவே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் தெய்வமே. அடிமை நான் இயேசுவே, ஆட்கொள்ளும், 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 ஆட்கொள்ளும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. நன்றி ஆண்டவரே. அடிமை நான் ஆண்டவரே, உன் வார்த்தைக்கு நான் அடிமையா. 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8 இயேசுவே, நான் தூசியும் துரும்புமாக இருக்கிறேன். மனிதனே நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று ஆண்டவரே அந்த நெற்றில் நான் வரையவிடு. ஆண்டவரே, மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதனே, ஆண்டவரே இந்த சாம்பலினால் ஆண்டவரே எங்களை பூசி எங்களை மறுரூபமாக மாற்ற செய்கிறேன் தெய்வமே. தூசியுமா துரும்புமாக இருக்கிற எங்களை மறுரூபமாக ஆக்குவதற்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த புழுதிலிருந்து எங்களை உருவாக்கினீரோ அந்த புழுதிலிருந்து எங்களை அப்பா மீண்டும் எங்களை அப்பா அந்த வழியில் நடக்க செய்வேன் என்று எரேமியா 17ஆம் அதிகாரம் 13 ஆண்டவரே இயேசுவே, அந்த புழுதிலிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் தூக்கி எங்களை மறுரூபமாக மாற்றுவதற்காக ஒரு வல்லமை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா வந்திருக்கிற என் சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், முதியவர்கள், இளம்பெண்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே என்ன விண்ணப்பங்களுக்காக வந்திருக்கிறார்களோ எல்லா விண்ணப்பத்தையும் ஆண்டவரை கேட்டு நீ பதில் தருவதற்காக
ஆண்டவரே இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவரே இந்த கல்வாரி பலிபீடத்தில் முழுமையாக ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஒவ்வொரு கல்வாரி திருப்பலியிலே வந்திருக்கிற என் சகோதர சகோதரி எல்லா விண்ணப்பங்களை கேட்டு நீ பதில் தரும்படியாக என் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாக இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் அன்னை மரியாளோடு பரிந்துரையோடு வான தூதர்கள் புனிதர்களோடு ஒருங்கிணைத்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்க ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உச்சாம கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.